ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார், அதுல குழப்பமே இல்லை. அடுத்தது பாருங்க, 8ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி. 8, 12 சம்பந்தமானாலே என்ன, கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல் சரியாயிடும். அது என்ன மன உளைச்சலா இருந்தாலும் சரி. நிஜம் சார், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன உளைச்சல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வச்சிருந்த ஒரு பொருள் எங்கேயாவது வச்சுட்டு தொலைவிட்டு இருப்போம், ஒரு இடத்துல வச்சிருப்போம், காணாம போயிருக்கோம். அல்லது சின்ன விஷயமா இருக்கும், நிஜமாவே சொல்றேன், ஒரு 100 ரூபா நோட்டை யாருக்காவது வச்சுக்கன்னு கொடுத்துட்டோம்னா மனசு திருப்தியா போயிடும். ஆனா அந்த 100 ரூபா நோட்டை எங்கேயாவது வச்சுட்டு இங்கே தானே வச்சேன்னா வாய்ப்பே இல்லைங்க. நான் அப்படிதான் ஒரு லேப்டாப் சென்னை ஆஃபீஸில் வச்சுட்டு தொலைவிட்டே தெரிஞ்சேன். எங்கடா காணோம். அந்த கொரோனா பீரியடில் சென்னை ஆஃபீஸ் ஓப்பனே பண்ணல. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா சென்னை ஆஃபீஸில் அது அழகாக உட்காந்துருக்கு. பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு. அது மாதிரி காணாமல் போன பொருள்கள் கிடைக்கும். காணாமல் போன பொருள்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறந்து வைத்த பொருள்கள். நிறைய பேர் ஒரு செயினை காணும் ரொம்ப நேரம் தொலைவிட்டு இருப்பாங்க. என்னடா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அது அவங்களுடைய பேங்க் லாக்கரில் இருக்கும். அந்த மாதிரி இது நான் சொல்கிறது பொருள்கள் மட்டுமல்ல. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருப்போம், பயங்கரமான அன்பு. நான் கொல்ல அன்புங்க. உங்கள் வீட்டு அன்பு எங்கள் வீட்டு அன்பெல்லாம் இல்லைங்க, பயங்கரமான அன்பு. அவங்க என்னை விட்டுட்டு கனடா போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு ஸ்ரீலங்கா போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு திருச்சி போயிட்டாங்க, தஞ்சாவூர் போயிட்டாங்க. எங்கே போனாலும் தொடர்புக்குள் வருவார்கள். இது பெரிய விஷயமா இல்லையா? உலகத்தில் எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க. நல்ல நண்பனை சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டம். அதை இழந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இழந்த நட்பு மீண்டும் கிடைக்கும். எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் நல்ல பலமாக இருக்கும். இது நிஜமாவே நடக்கணும் சார் என் வாழ்க்கையில், நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கணும் சார், உங்கள் வாக்கு பொண்ணாகணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புலிப்பாணி சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும். புலிப்பாணி பகவானை வணங்கிக் கொள்வது. சித்தர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு, மற்ற யாருக்குமே கிடையாது. நவகிரகங்கள் சொன்னது அப்படியே ரூல், ஒன்றுனா ஒன்று அதோட போயிடும். இந்த சித்தர்கள் மட்டும் எவா அப்படின்னு சொல்லி மாற்றும் வலிமை படைத்தவர்கள். அவர்களுக்கு அந்த அனுகிரகம் உண்டு. அவங்க சேர்த்து வச்சிருக்கிற தவ பலனை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தே வில் சேஞ்ச். சரி விடு, தப்புண்டியா, மன்னிச்சிடலாம், சரி விடு, உனக்கு ஒரு மன்னிப்பு. அதனால புலிப்பாணி சித்தர் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள்.